புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாள் விழா மாநிலம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கோரிமேட்டில் உள்ள முதலமைச்சரின் இல்லத்தில் நடைபெற்ற வாழ்த்து நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் பன்னீர்செல்வம் மற்றும் தியாகராஜன் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் நேரில் சந்தித்து முதலமைச்சருக்கு தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தஞ்சாவூரில் செய்தியாளர்கள் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதலுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி காவல் நிலையம் முன்பு நியூஸ் தமிழ் செய்திக்குழுவினர் மீது திமுக ஐடி வில்லிங் நிர்வாகிகள் மற்றும் அக்கட்சியினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவத்தை வன்மையாக கண்டித்துள்ளார். தங்கள் பணியை மேற்கொள்ள சென்ற செய்தியாளர், கேமராமேன் மற்றும் கார் ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்தி அவர்களின் சட்டைகளை கிழித்து கடுமையாக கண்டிக்கத்தக்க வன்முறையது செயல் என்றும் அவர் தெரிவித்தார். ஜனநாயகத்தின் 4வது தூணாக விளங்கும் ஊடகவியலாளர்கள் மீது தொடர்ந்து இதுபோன்ற தாக்குதல்கள் நடத்தப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், காவல் நிலையம் முன்பே நடைபெற்றதாக கூறப்படும் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது காவல்துறை உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க கைது செய்ய வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் வலியுறுத்தியுள்ளார். மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் MA அரபிக் பாடப்பிரிவில் தங்கப்பதக்கம் பெற்ற புதுச்சேரி அதாய் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி முதல்வர் முகமது ஆசிம் ஆலிமுக்கு பல்வேறு அரசியல் மற்றும் சமூக அமைப்பினர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி அதாய் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரியின் முதல்வரும் சுல்தான்பேட்டையை சேர்ந்த அப்துல் சமத் ஹாஜியாவின் புதல்வருமான மௌலானா மௌலவி முகமது ஆசிம் ஆலிம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் MA அரபிக் பாடப்பிரிவில் தங்க பதக்கம் பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்துள்ளார். இந்த கல்வி சாதனையை பாராட்டும் வகையில் என்ஆர் காங்கிரஸ் சிறுபான்மையினர் அணி தலைவர் ஹாஜி இக்பால் பாஷா, முன்னாள் முக்த்வலி சாதிக், கனுவாப்பேட்டை முகமதியா பள்ளிவாசல் நிர்வாகி சர்புதீன், சிறுபான்மையினர் அணி மாநில செயலாளர் ரியாஸ் அலி மற்றும் வில்லியனூர் தொகுதி சிறுபான்மையினர் அணி தலைவர் அசாருதீன் ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரை சந்தித்து கல்வி சாதனை குறித்து விளக்கி அவரது பாராட்டுகளை பெற்றனர். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரின் வழிகாட்டுதலின்படி முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பெற்றனர். முகமது ஆசிம் ஆலிம் கல்வி சாதனையை முதலமைச்சர் பாராட்டி மேலும் பல உயரிய சாதனைகள் படைக்க வாழ்த்து தெரிவித்தார். இஸ்லாமிய மார்க்க கல்வியுடன் நவீன உயர்கல்வியும் சிறந்து விளங்கியுள்ளார். முகமது ஆசிம் ஆலியும் இந்த சாதனை புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கும் நிகழ்வாக அமைந்துள்ளது. முதல்வர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி கிழக்கு மாவட்டம் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முதல்வர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி கிழக்கு மாவட்டம் சார்பில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆணைப்படி அன்னதானம் வழங்கப்பட்டது. முதலியார்பேட்டை தபால் நிலையம் அருகில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் சேர்மன் பாஸ்கரன், மாநில இளைஞர் அணி துணைத் தலைவர் சத்யா, கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாசன், கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் மற்றும் கட்சி பிரமுகர்கள், ஊர் பெரியவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதியில் நிலவும் போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் அரசு அதிகாரிகளுடன் தற்காலிக சபாநாயகரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார்.
புதுச்சேரி புலம் தொகுதிக்கு உட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சாலையில் அடிக்கடி ஏற்பட்டு வரும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் தற்காலிக சபாநாயகரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பொதுப்பணித்துறை, நகராட்சி, காவல்துறை, வருவாய்த்துறை, துறைமுகத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினர். ரோட்டின்பேட் அருகே நடைபெற்று வரும் ரயில்வே மேம்பாலம் பணிகளால் மாற்றுப்பாதை வசதிகளை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்றும், துறைமுக மைதானத்தில் நடைபெறும் பெரிய அளவிலான தனியார் நிகழ்ச்சிகளின் போது மாற்று போக்குவரத்து திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அன்பழகன் வலியுறுத்தினார். மேலும் முக்கிய தனியார் பள்ளிகள் முன்பு வாகனங்கள் சாலையோரங்களில் நிறுத்தப்படுவதால் ஏற்படும் நெரிசலை கட்டுப்படுத்த காவல்துறை கூடுதல் கண்காணிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்றும், சுப்பையா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் மற்றும் ஒழுங்கற்ற வாகன நிறுத்தங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக உடனடி மாற்று வழித்தட ஏற்பாடுகளை மேற்கொள்வதுடன் நகரின் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உறுதியளித்தனர். மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பங்கூர் பகுதியில் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் நீர்நிலைகள் சீரமைப்பு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் ஏரி குளங்களை தூர்வாரி ஆழ்படுத்தி நீர் ஆதாரத்தை அதிகரிக்கும் நோக்கில் பொதுப்பணித்துறை பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பங்கூர் கிராம பஞ்சாயத்தில் விபிஜி RAMG திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் நீர்நிலைகள் சீரமைப்பு பணிகளுக்கான தொடக்க விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கூர் கலிங்கம் ஏரி தங்கள் பகுதிகள் ரூபாய் 22,89,500 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் சீரமைப்பு பணிகளை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய ரவிக்குமார், இந்த ஆண்டு 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும், தகுதியுடைய அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தொகுதி மக்களின் குறைகளை தீர்க்க எப்போதும் தன்னை நேரடியாக அணுகலாம் என்றும் அவர் கூறினார். அந்த பணிகள் நிறைவடைந்தால் நீர்நிலைகளின் கொள்ளளவு அதிகரித்து மழைநீர் சேமிப்பு மேம்படுத்துவதுடன் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்த விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு நீர் ஆதாரம் வலுப்பெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், 2ஆம் காங்கிரஸ் மாநில பிரதிநிதி அறிவூர் கண்ணபரான், முன்னாள் சேர்மன் ரேவதி பர்குணன், PTO இளவரசன், இளைநிலை பொறியாளர் ராமச்சந்திரன், GRS ராமச்சந்திரன், கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் திட்ட பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதி பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளர் சந்திரமோகன் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் சந்திரமோகன் பிறந்தநாள் விழா நேற்று மாலை அவரது இல்லத்தில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர் நமச்சிவாயம், அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அழகானந்தம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக மாநில தலைவருமான ராமலிங்கம், முன்னாள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, தொழிலதிபர் கோவிந்தராஜன் உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள், தொழிலதிபர்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளியவர்களுக்கு கேக் வெட்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. காமராஜர் நகர தொகுதி 8வது காங்கிரஸ் தொகுதி தலைவர் தணிக்கைவேல் என்கிற குமார் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தார். சாகும் சுப்பிரமணிய சுவாமி சன்னிதானத்தில் ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி மக்கள் முதல்வர் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக அவரின் தீவிர விசுவாசி காமராஜர் நகர தொகுதி 8வது காங்கிரஸ் தொகுதி தலைவர் தணிக்கைவேல் என்கிற குமார் நேற்று முதல்வர் அலுவலகத்தில் நேரில் சென்று சால்வை அணிவித்து பரிசு பொருட்கள் வழங்கி முதல்வர் பிறந்த நாளுக்கு அவரிடம் ஆசீர்வாதம் பெற்று அவர் பிறந்த நாளன்று அதை சிறப்பிக்கும் விதமாக காமராஜர் நகர தொகுதி சாரம் சுப்பிரமணிய சுவாமி சன்னிதானத்தில் ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தொகுதி தலைவர் தணிக்கைவேல் என்கிற குமார் செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் கணேசன் மற்றும் 8வது காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர்கள், ஊர் பெரியவர்கள், கோவில் நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு மத்திய அச்சகத்தின் ஊழியர்கள் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு மத்திய அச்சகத்தின் ஊழியர்கள் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் ஆனந்தன், தமிழ்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் அச்சக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் ஒருங்கிணைத்து நடத்திய இந்திய ராணுவ வீரர்களுக்கு புதுவை தமிழ் சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து விருதுகள் வழங்கினார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுவை தமிழ் சங்கத்தில் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் ஏற்பாடு செய்து நடத்திய இந்திய தாய் திருநாட்டின் ராணுவ வீரர்களுக்கான விருதுகள் வழங்குகின்ற கௌரவ விழா நடைபெற்றது. இந்திய நாட்டிற்காக தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் நாடு காத்த 32 ராணுவ வீரர்களுக்கு ராணுவ சேவை ரத்னா விருது வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு புதுவை தமிழ் சங்கத்தின் தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமையேற்று விருதுகளை வழங்கினார். கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் ராஜா மற்றும் முனைவர் ரேகா விழாவினை ஏற்பாடு செய்திருந்தனர். மேனாள் காவல்துறை கண்காணிப்பாளர் வீர பாலகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரதாய்மார்கள் நலசங்கத்தின் நிறுவனர் மோகன் வாழ்த்துரை வழங்கினார். சமூக செயல்பாட்டாளர் தொழிலதிபர் நடராஜன் என்கிற சின்ன தம்பி மற்றும் புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கத்தின் பொதுச் செயலாளர் செல்வமணி ஆகியோர் முன்னிலை உரையாற்றினர். தக்ஷிலா பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி விழாவிற்கான வரவேற்புரை ஆற்றினர். நெம்மேலி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் தேவி நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்தார். விழாவில் இயக்கத்தின் சார்பாக புதுச்சேரி அரசிடம் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழாவிலும் குடியரசு தின விழாவிலும் புதுச்சேரியை சேர்ந்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு சிறப்பு கௌரவத்தை அரசு சார்பாக வழங்க வேண்டும் என்பதையும் வளரும் மாணவர்களிடமும் நாட்டுப்பற்றும் ஒழுக்கமும் மேலோக்கி ஆரோக்கியமான இளைய சமுதாயம் உருவாக்க இந்திய ராணுவ வீரர்களின் வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளை பள்ளி பாடத்திட்டத்தில் கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையையும் வலியுறுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. இவ்விழாவில் ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர், சமூக செயல்பாட்டாளர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பெருந்துகளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோவிந்த சாலையில் உள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மஞ்சள் நீர் உற்சவத்தில் உளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி உளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் திருக்கோவிலில் 28வது ஆடி மாத பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவின் 10ஆம் நாள் நிகழ்ச்சியாக நடைபெற்ற மஞ்சள் நீர் உற்சவத்தில் ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிகழ்ச்சியில் உளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேய மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி, வசந்தி நேரு நேய மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம், முத்திரத்தினம் அரங்க மேல்நிலை பள்ளி தாளாளர் கராத்தே சுந்தரராஜன், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கிற ரகோத்தமன் மற்றும் தொழிலதிபர் ரஞ்சித் குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கோவில் நிர்வாகிகள், உள்ளூர் முக்கிய பிரமுகர்கள், நேய மக்கள் கழக நிர்வாகிகள், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மஞ்சள் நீர் உற்சவத்திற்கான உபயத்தை தினேஷ், பிரீத்தி குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். வனவேலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நோனாங்குப்பம் மற்றும் தவளக்குப்பம் பகுதிகளில் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஆற்றங்கரை மேம்பாடு மற்றும் தூர்வாரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் விக்சித் பாரத் ரோஜ்கர் மற்றும் ஜீவிகா மிஷன் திட்டத்தின் கீழ் மணவேலி தொகுதியில் 125 நாள் வேலை உறுதி திட்ட பணிகளுக்கான தொடக்க விழா நடைபெற்றது. இதில் தவளக்குப்பம் கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட சங்கராபரணி ஆற்றின் தெற்கு கரையை வலுப்படுத்தும் ரூபாய் 17,30,000 மதிப்பீடான பணியும், நோனாங்குப்பம் கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட சுண்ணாம்பு ஆற்றின் வடக்கு பகுதியை தூர்வாரி ஆழ்படுத்தும் ரூபாய் 29,77,500 மதிப்பீடான பணியும் தொடங்கப்பட்டன. இந்த பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் ராமு மேற்கொண்டு பணிகளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார்.
இப்பணிகள் மூலம் ஆற்றின் நீர்பிடிப்பு திறன் மேம்படுத்துவதுடன் மழைநீர் சேமிப்பு அதிகரித்து நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கும் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் வழிவகைக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலக உதவி பொறியாளர் ராமன், இளைநிலை பொறியாளர் சிவபிரகாசம், பணி ஆய்வாளர் கணேசன், திட்ட ஊழியர்கள் சங்கர், கனகராஜ், உள்ளூர் பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணி நிர்வாகிகள் அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் 76வது பிறந்த நாள் மாநிலம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் வாழ்த்து நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக மாநிலம் என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணி முதன்மை செயலாளரும் மகளிர் அணியை உறுப்பினருமான சுஜாதா கோரிமேட்டில் உள்ள முதலமைச்சரின் இல்லத்தில் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது முதலமைச்சருக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் அவரிடம் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றார். இந்த நிகழ்வில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருமாவளவன் பெயரிடம் பெற்ற சுவர் விளம்பரம் சேதப்படுத்தப்பட்ட தாக்கு கூறி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வெளியனூர் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் சுவர் விளம்பரங்கள் எழுதப்பட்டுள்ளன. அதில் மங்களம் தொகுதிக்குட்பட்ட கீழ்சாத்தாமங்கலம் பகுதியில் எழுதப்பட்டிருந்த சுவர் விளம்பரத்தில் கட்சி தலைவர் திருமாவளவன் பெயரை அழிக்கும் வகையில் வெள்ளை நிறம் மற்றும் சேறு பூசி சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மங்களம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு ஒரு வாரத்திற்கு மேலாகியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி விளியனூர் காவல் ஆய்வாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மங்களம் மாவட்ட செயலாளர் உதயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் விளியனூர் மாவட்ட செயலாளர் தமிழரசன், ஊசுடு மாவட்ட செயலாளர் இளம் தமிழ் மற்றும் மாநில முதன்மை செயலாளர் ஹரிமா தமிழ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் மாவட்ட மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் என 200க்கும் மேற்பட்ட போராட்டத்தில் பங்கேற்ற சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையை வலியுறுத்தினர். இறுதியாக மங்களம் மாவட்ட பொருளாளர் சக்திவேல் நன்றி கூறினர். புதுவை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் ஆக்லஸ் மார்டின் ஸ்ரீ மடக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரிக்கு நேரில் சென்ற நிர்வாகிகள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடினர். புதுவை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் ஆக்லஸ் மார்டின் ஸ்ரீ மடக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து கல்வி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி குறித்து கலந்துரையாடினார். அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் பல்வேறு துறைகளுக்கு சென்று மாணவர்கள் உருவாக்கிய புதிய தொழில்நுட்ப படைப்புகள் மற்றும் கண்டுபிடிப்புகளை பார்வையிட்டு அவை குறித்து கேட்டறிந்தார். பின்னர் மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர் மாணவர்களின் கண்டுபிடிப்புகளும் கல்வியும் சமூகத்திற்கு பொதுமக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்றும் புதுமையான சிந்தனைகளுடன் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் மாணவர்களின் முயற்சிகளை பாராட்டி வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். நிகழ்ச்சியின் நிறைவில் ரைசிங் ஆஃப் புதுச்சேரி என்ற புத்தகத்தை கல்லூரி நிர்வாகிகளுக்கு ஜோஸ் ஆக்லஸ் மார்டின் வழங்கினார். இந்நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் டாக்டர் ராம்குமார் உடனிருந்தார். புதுச்சேரி கோவிந்த சாலையில் உள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திமுக மாநில கழக அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தார். புதுச்சேரி கோவிந்த சாலை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழாவையொட்டி ஊஞ்சல் உற்சவம் பக்தர்கள் திரளான பங்கேற்று சிறப்பான நடைபெற்றது. உருளையன்பட்டி தொகுதி பொறுப்பாளரும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான கோபால் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில கழக அமைப்பாளர் சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டனர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம், தீபாரதனை மற்றும் ஊஞ்சல் உற்சவம் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. பின்னர் ஆலய நிர்வாகிகள், விழா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் பக்தர்களுக்கு சிவா தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
என்ஆர் காங்கிரஸ் வழக்கறிஞர் அணி சார்பில் முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழா மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் குமரன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில வழக்கறிஞர் அணியின் சார்பாக முதல்வர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு முதலியார்பேட்டை ஸ்ரீ பெருமாள் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால், முன்னாள் சபாநாயகர் சபாபதி, மூத்த வழக்கறிஞர் பக்தவக்ஷலம், மூத்த ஆலோசகர் ராமானுஜம், மகளிர் அணி தலைவி ரேவதி பர்குணம், மாநில அணி தலைவர் ரவி, மாவட்ட தலைவர் பாஸ்கர் மற்றும் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் சஞ்சய், மஞ்சினி, கணேசன், முருகன், ராமலிங்கம், தவலிங்க ராஜா, கட்சியின் முக்கியஸ்துவர் வாழ்முனி மற்றும் ரவி, சேகர், வழக்கறிஞர்கள் நாகராஜன், குமரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதி காத்த விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்பு சங்க வளாகத்தில் பிறந்தநாள் கேக் வெட்டி வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்காளிகள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. அதன் பிறகு நீதிமன்ற வாயில் எதிரி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன், மூத்த வழக்கறிஞர் பக்தவக்ஷலம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் ராஜேந்திரன், குமரன், ரவி, கண்ணசெல்வன், மஞ்சினி, திருமலை வாசன், அலி அக்பர், சங்கரன், அன்பரசன், குணசீலன், இளங்கோவன், ஜெயச்சந்திரன், முருகையன், சிவகுமார், விஜயகுமார், கோபி, ரகுராமன், விஜயகுமார், ராஜேஸ்வரி, கிரிஜா, பெய்ஸ் குருப்பா, பாபு, ராகவன், ஆறுமுகம் மற்றும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாட்டுகளையும் மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் குமரன் ஏற்பாடு செய்திருந்தார். பின்னர் அவரது தலைமையில் வழக்கறிஞர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து அவரிடம் ஆசி பெற்றனர். கரிகலாம்பாக்கம் அருள்மிகு கன்னிமார் அம்மன் ஆலய 19ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் மற்றும் கும்மம் இடுதல் திருவிழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் கரிகலாம்பாக்கம் கோர்க்காடு சாலையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கன்னிமார் அம்மன் ஆலயத்தின் 19ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் திருவிழா மற்றும் கும்மப்படைகள் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக நேற்று காலை அருள்மிகு கன்னிகுமார் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனையும் மாலை கும்மம் விடுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அரியம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து கும்பப்படையிலிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். முன்னதாக அவருக்கு விழா குழுவினர் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்ட இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை அரங்காவல குழு தலைவர் சேகர், சுப்பிரமணி, குப்புசாமி, தெய்வநாயக பெருமாள், முத்தையன், சக்தி, பார்த்திபன், மூர்த்தி, கரிகலாம்பாக்கம் கிராமவாசிகள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். நோனாங்குப்பம் புது காலனியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லைமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 48ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா முன்னிட்டு பால்குட உற்சவம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் நோனாங்குப்பம் புது காலனியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லைமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 48ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. நோனாங்குப்பம் குளக்கரையில் உள்ள ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட பால்குட ஊர்வலம் புது காலனி பகுதியில் உள்ள அனைத்து வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று ஆலயம் வந்தடைந்தனர். தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ எல்லைமுத்து மாரியம்மனுக்கு பால் அபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இன்று மாலை இவ்வாலயத்தில் கொடியேற்றப்பட்டு காப்பு கட்டி பிரம்மோற்சவ விழா துவக்கி சுவாமி வீதி உலா நடைபெற உள்ளது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அரங்காவல குழுவினர், விழா குழுவினர், கிராம இளைஞர்கள் இணைந்து செய்திருந்தனர். உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு புதுச்சேரி AG பத்மாவதி மருத்துவமனையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தாய்ப்பாலின் அவசியம் குறித்து மருத்துவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு AG பத்மாவதி மருத்துவமனை, கேன்விச் சேரிட்டபிள் டிரஸ்ட் மற்றும் AG பத்மாவதி செவிலியர் கல்லூரி ஆகியவற்றின் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தலைமை குழந்தை நல மருத்துவர் டாக்டர் திருமுருகன் சேரன் குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு தாய்ப்பால் இன்றியமையாதது என்றும் தாய்ப்பால் ஊட்டுவதால் தாய் மற்றும் சேய் இருவருக்கும் கிடைக்கும் உடல்நல நன்மைகள் குறித்து விரிவாக விளக்கினர். நிகழ்ச்சியில் இணை நிர்வாக இயக்குனர் டாக்டர் சுமதி இளங்கோவன், தலைமை கண்காணிப்பாளர் டாக்டர் ஆதி கணேஷ், தலைமை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் இந்திரா ஸ்ரீனிவாசன்,
மகப்பேறு மருத்துவர் டாக்டர் சிவலட்சுமி மற்றும் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். ஏஜி பத்மாவதி செவிலியர் கல்லூரி மாணவியர்கள் உற்சாகமாக பங்கேற்ற நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற 16 பேருக்கு இணை நிர்வாக இயக்குனர் டாக்டர் சுமதி இளங்கோவன் பண பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தாய்ப்பாலின் அவசியம் மற்றும் அதன் நன்மைகள் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே வலுப்படுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்தது. புதுச்சேரி இலக்கிய சோலை தமிழ் மன்றம் சார்பில் கருத்தரங்கம் கவியரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி இலக்கிய சோலை தமிழ் மன்றம் சார்பில் கருத்தரங்கம் மற்றும் கவியரங்கம் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் படிப்பகத்தில் நடைபெற்றது. இலக்கிய சோலை தமிழ் மன்ற நிறுவன தலைவர் வடுகை கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை தமிழ் மன்ற சிறப்பு தலைவர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், படைப்பாளி பைரவி சத்தியமூர்த்தி ஆகியோர் முன்னிலையை வகித்தனர். தொடர்ந்து தமிழக வளர்ச்சியில் பெருந்தலைவர் காமராஜரின் பங்கு என்ற தலைப்பில் டாக்டர் கலைமாமணி நமச்சிவாயம் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து நடைபெற்ற கவியரங்கில் நூற்றாண்டு கண்ட கண்ணதாசன் என்ற தலைப்பில் படைப்பாளி பைரவி மற்றும் பல்வேறு கவிஞர்கள் கலந்து கொண்ட கவிதை வாசித்தவர்களுக்கு நிறுவன தலைவர் ஒடுகை கண்ணன் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.